Hi Genius. So today என்ன பார்க்கலாம் அப்படின்னா SBI Clerk Prelims English languageோட memory based questions வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே கிளர்க் லெவல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு வந்து என்னென்னா ஒரு ஓவராலாக எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து எடுத்து வந்திருக்கேன். ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு எரர் ஸ்பாட் செட்டு, அடுத்து வந்து என்னென்னா க்ளோஸ் டெஸ்ட்டு. ஸோ ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸோட மாடல் வந்து இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ எரர் ஸ்பாட்டிங் அண்ட் ஒரு நாளைக்கு எரர் ஸ்பாட்டிங் அண்ட் அனதர் டே வந்து என்னென்னா க்ளோஸ் டெஸ்ட்டு. ஸோ ப்ரீவியஸில் நான் வந்து ஒரு க்ளோஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து இங்கிலீஷ் வக்கப்ஸ் வந்து என்னென்னா டெய்லி வந்து ஒரு 15 to 20 வக்கப்ஸ் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரது மூலிமா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 மந்த்தில் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து என்னென்னா ஆகஸ்ட்லேருந்து தான் நமக்கு SBI PO எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த ஒரு 3 months வந்து க்ரூஷியல் மந்த்து. ஸோ இந்த 3 months வந்து நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து தான் நம்ம எக்ஸாமில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து என்னோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் டெலிகிராம் லிங்க் இருக்கும், என் டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு எந்த கொஸ்டின்ஸ் வேணா இருக்கலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எது வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுருங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எது வந்து ஈஸியாக இருக்குது. ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 2 லைன் ரீட் பண்ணாவே தெரியாது, ஸ்டோரி பேஸ்டாக இருக்கா அல்லது எடிட்டோரியல் பேஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் இது வந்து ஒரு எடிட்டோரியல் பேஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அதுக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷனில் வந்து ஒரு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 5 6 ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எரர் ஸ்பாட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டில் வந்து ஒரு 4 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்பாட்டில் வந்து எரர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எரர் எதுவும் இல்லைன்னா நோ எரர் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் டுகெதர் வித் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் வேர் ஃபேட்டலி இன்ஜூர்டு. எப்பயுமே டுகெதர் வித் அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது கன்ஜெக்ஷன் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதோட வெர்பு வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணும். இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா சிங்குலர், ஆனால் இங்கே வெர்பு வந்து என்ன இருக்குது வேர்ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இதோட எரர் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா த யங் மேன் ஓகே நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து த யங் உமன் ஹூ இஸ் வாட்சிங் டெலிவிஷன் இன் தட் ரூம் lived here for more than a year but she has never created any problem for us. ஒரு யங் உமன் வந்து டிவி வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து என்னென்னா ஒரு மோர் தென் ஒரு 1 yearக்கு மேலேயே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரூமில் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன எரர் இருக்குது அப்படின்னா lived will be placed has lived. அதாவது இங்கே வந்து என்னென்னா who is watching அடுத்து has created இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. பட் lived அப்படிங்கிறது மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அது என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா has lived இல்லைனா has been living அப்படிங்கிறது போடணும். ஓகேவா? ஸோ எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது லாஸ்ட்டும் என்னன்னா எல்லாம் ஒரு டென்ஸை வந்து பார்க்கணும், எல்லாமே என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்னால் எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். அப்போ எரர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி, அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா எரர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஈச் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஹூம் த கம்பெனி ஹாஸ் சூசன் டு டேக் பார்ட் இன் இன்டர்நேஷ்னல் செமினார் டு பி கண்டக்டட் இன் த சிட்டி ஹால் ஆர் அப் டு த மார்க். அதாவது ஈச் ஆஃப் த எம்ப்ளாயீஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு சிங்குலர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வெர்பு வந்து என்ன இருக்குது ஆர் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வெர்பு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அப்போ ஈச் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது சிங்குலர். அப்போ ப்ளூரல் வெர்ப் வந்து வராது. அங்கே என்ன வரும் அப்படின்னா அங்கே வந்து இஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட் என்ன அப்படின்னா நீட்லெஸ் டு சே நோ சூனர் வேர் ஆல் தீஸ் லார்ஜ் அண்ட் ரேதர் எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன்ஸ் ஃபினிஷ்ட்.
when the main electricity was brought in. ஸோ rather எங்கே வந்திருக்கு அப்படின்னா ஓகேவா, அப்போ நோ சூனர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நோ சூனர் வந்திருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி வந்தால் மட்டும்தான் வென் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ நோ சூனர் வந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். இதில் ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா நோ சூனர். ஸோ நோ சூனர் வந்துச்சுன்னா எப்பயுமே இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேனுங்கிறது தான் யூஸ் பண்ணணும். வென்னு வந்து ஸ்கேர்ஸ்லி இல்லைன்னா ரேர்லி அந்த மாதிரி வந்தால் தான் வென்னு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். பிளாஸ்டிக் பேக்ஸ் லெஸ் தேன் 50 மைக்ரான் திக் ஈஸ் வரும். ஸோ சிங்குலர் வந்து வரும். ஸோ 12th கொஸ்டின் என்னது அப்படின்னா நோ பிளாஸ்டிக் பேக்ஸ் லெஸ் தேன் 50 மைக்ரான் திக் ஆர் பேன், இது கரெக்டு தான். பட் நெய்தர் த ஸ்டேட்ஸ் நார் த சிட்டி கார்பரேஷன்ஸ். ஸோ நெய்தர் நார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது அது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டோட வெர்பை தான் வந்து எடுக்கும். அப்போ சிட்டி கார்பரேஷன்ஸ் இருக்குது, அப்போ கேர்ஸ் வராது. என்ன வரும் அப்படின்னா இங்கே கேர் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் டியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா எரர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின்ஸ். ஸோ 13th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ட்ரைபல் ஆங்ஸ்ட் ஓவர் எக்கனாமிக் இஷ்யூஸ் லீடிங் டு த scapegoating of non-tribal long-time residents reflects the continued failure to forge a more inclusive politics in Meghalaya. ஸோ 13th கொஸ்டின்ஸ் வந்து எந்த எரருமே கிடையாது, எல்லாமே என்னென்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இ வந்து என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 14th the prime minister has great power of implementing some useful schemes but the ministers have even greatest ability to foil them. இங்கே எங்கே எரர் அப்படின்னா கிரேட்டஸ்ட்னு வராது கிரேட்டர்னு வரும். என்ன ஏன் அப்படின்னா எப்பயுமே ரெண்டு திங்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் டிகிரி தான் போடணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து போடக்கூடாது. இங்கே பிரைம் மினிஸ்டரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா கிரேட்டர் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த பிளண்டர் மிஸ்டேக் வாஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிளண்டரும் ஒரு தப்பானது தான், மிஸ்டேக்கும் ஒரு தப்பானது தான். ஸோ பிளண்டர் மிஸ்டேக் அப்படிங்கிறது ரெண்டு வந்து ஒரே நேரத்தில் வராது. ஒன்று பிளண்டர் வரும் இல்லைனா மிஸ்டேக் வரும். ஸோ ஆப்ஷன் ஏல தான் என்ன இருக்குது அப்படின்னா மிஸ்டேக் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ எரர் ஸ்பாட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது எப்பயுமே வந்து நான் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஷஸ் எதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஒன்றுன்னு போட்டிருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த ஏபிசிடி அதை மட்டும் தான் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஷஸ் இன் இயர்லி டேஸ் வந்து என்னென்னா அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிராஷஸ் இந்த இயர்லி டேஸ்ன்னு இருக்குது. ஸோ டேஸ் ஆஃப் கமர்ஷியல் ஜெட் ஸ்டெண்டர்ட்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு பார்ப்பேன் டி. ஸோ டி வந்து கிராஷஸ் டேஸ் இந்த ஏர்ஃபார்ம் ஆர் என்ஜின்ஸ்னு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டு பி அப்படின்னு வராது. ஸோ பி. அப்போ ஆன்சர் சி வந்து கரெக்டான ஆன்சர். கிராஷஸ் இந்த இயர்லி டேஸ் ஆஃப் கமர்ஷியல் ஜெட் டென்டர்டு டு பி காஸ்டு பை டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் சச் அஸ் மெட்டல் ஃபேட்டிக்யூ இன் த ஏர்ஃப்ரேம் ஆர் என்ஜின்ஸ். நெக்ஸ்ட் வந்து 17th வந்து என்ன வரும் அப்படின்னா BADC. there have been a lot of complaints, நிறைய complaints recently about in drivings not obeying the speed limits. ஸ்பீட் லிமிட் வந்து ஒபே பண்ணலை in downtown Boston. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன வேர்ட் வரும், அடுத்து லாஸ்ட்டில் வந்து முடிகிற எண்டு முடியுது வந்து எதில் முடியுது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்ன வரும் அப்படி கண்டுபிடிச்சாவே சீக்வன்ஸாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ இதான் வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ ப்ரிலிம்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட்டிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அடுத்து க்ளோஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ், அடுத்து ஃப்ரைசஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆர்டராக வந்து பார்க்குறது. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டும் அண்ட் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்துருக்காமா. ஸோ உங்களுக்கு இந்த PDF வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஆன்சரோட உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் பண்ணுறேன். ஸோ இனி நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எரர் ஸ்பாட் அதாவது
உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எரர் ஸ்பாட்டை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ப்ரீவியஸ் க்ளோஸ் டெஸ்ட் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.